வணக்கம் நண்பர்களே. சேகர் பாபுவின் கதை முடிந்தது. கரூர் சம்பவத்தில் அரை மணி நேரத்தில் நாடகம் அரங்கேற்றப்பட்டதா அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியிருக்கிறார். 5 நிமிடத்தில் செந்தில் பாலாஜி எப்படி மருத்துவமனைக்கு சென்றார்? இரவு 12 மணிக்கு அப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கரூருக்கு வர வேண்டிய அவசியம் என்ன என நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக முதல்வர் ஜோசப் விஜய் பேசியது தமிழக அரசியல் களத்தில் பெரும் புயலை கிளப்பியிருக்கு. முதலமைச்சர் விஜயின் விமர்சனத்திற்கு பதிலடி கொடுக்கும் விதமா பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காமல் தனி விமானம் பிடித்து ஓடியது யார் என்று கரூர் மக்களுக்கு தெரியும் என திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருந்தார். செந்தில் பாலாஜியின் இந்த விமர்சனத்துக்கு எதிராக அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அடுக்கடுக்கான கேள்விகளை முன் வச்சிருக்கிறார். அதாவது, முதலமைச்சர் விஜய் கரூருக்கு நேரில் சென்று மக்களை சந்தித்ததை தாங்கிக் கொள்ள முடியாம திமுகவினர் சம்பந்தமில்லாத விஷயங்களை பேசிட்டு வராங்க. அன்று கரூரில் விபத்து நடந்தபோது இரவு 8:05 மணிக்கு தான் அங்கு என்ன நடந்தது என்றே எங்களுக்கும் அங்கிருந்த மாவட்ட எஸ்பிக்கும் தெரிய வந்தது. ஆனால் விபத்து நடந்த 5 நிமிடத்திற்குள்ளாகவே செந்தில் பாலாஜி எப்படி நேரலை கேமராக்களோட அரசு மருத்துவமனைக்கு சென்றார்? அவர் என்ன விபத்து நடக்கும் என மருத்துவமனை பக்கத்திலே காத்து கொண்டிருந்தாரா? மேலும் அன்றைய தினம் இரவு 12 மணிக்கு அப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கரூருக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? அதற்கு முந்தைய 5 ஆண்டுகளில் அவர் தனது சொந்த வீட்டு விவகாரங்களை தவிர வேறு எதற்காவது இப்படி அவசரமாக நள்ளிரவில் கிளம்பி இருக்கிறாரா? அரை மணி நேரத்திற்குள் எப்படி உங்களால் தனி விமானத்தை தயார் செஞ்சு வைக்க முடிஞ்சது? ஒரே இரவில் 40 பேரின் உடல்களையும் உடற்கூறு ஆய்வு செய்ய குறைந்தது 30 முதல் 40 மருத்துவர்கள் தேவையே. அவர்களை உடனே எங்கிருந்து வர வச்சிங்க? எங்களின் தாவேகா தொண்டர்களை மருத்துவமனைக்குள் விடாமல் அடித்து விரட்டியது யார்? ஆதாரங்களை அழிக்கவே அவசரமாக உடல்கள் அனைத்தையும் இரவோடு இரவா தகனம் செய்யப்பட்டது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்ய வந்தபோது அரசு மருத்துவமனை கட்டிலுக்கு கீழே ஒளிந்து கொண்டு கட்டில் காலை பிடித்து கொண்டு என்னை விட்டுவிடுங்கள் என்று அழுது கதறியவர் தான் இந்த செந்தில் பாலாஜி. ஊரை ஏமாற்றி பணம் பறிக்க தெரிந்த இவருக்கு தாவேகா அரசை விமர்சிக்க எந்த தகுதியும் இல்லை. தற்போது கூட தாவேகா எம்எல்ஏக்களை குதிரை பேரம் பேசி ஆட்சியை கவிக்க முயன்ற வழக்கில் இவருக்கு தொடர்புடைய நபர்களிடம் 50 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பிடிபட்டிருக்கு என்று அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார். இதனால் செந்தில் பாலாஜியின் கதை முடிந்துவிடும் என தெரிகிறது. தொடர்ந்து முதலமைச்சர் விஜயும் அதற்கான ஆதாரங்களை திரட்டி கொண்டிருக்கிறாராம். கூடிய விரைவில் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் ரத்து செய்யப்படும், மேலும் அவர் சிறையில் அடைக்கப்படுவார் என தகவல்கள் வெளிவந்திருக்கிறது.